ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன் பார்த்துருப்போம். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு, ஏன்னா சித்திரை 1 தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். அந்த விதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 12 மாதங்களுக்கான இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆண்டு பலன் கணிக்கின்ற பொழுது பொது பலனின் அடிப்படையில் அது 4 வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள், நகர்வுகள், இருப்புகள் இவற்றின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க. சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தை அலங்கரிக்கிறார். ராகு கேதுக்கள் பெரும்பான்மையான காலகட்டம் கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையிலுமே அவங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து அவர்கள் பெயர்ச்சி பெறுவார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜூன் மாதமே உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படி. ஸோ இதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய வருட கிரகங்களினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டை வைத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பான அமைப்புகளில் இந்த ஆண்டு இல்லை, இந்த இடங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 விதமான பலன்களை தாங்க நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவில் வெளிப்படையாக சொல்லணும்னா இல்லை. ஏற்கனவே அர்த்தாஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் இருக்கீங்க. இப்போது 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானும் பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்துக்குள்ளே இந்த ஆண்டு வந்துடுவார். ஸோ அட்டமத்து குரு ஒரு புறம், அர்த்தாஷ்டமத்து சனி ஒரு புறம், 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். இது உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களையே தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நன்மையும் அதிகமாக இருக்குது, தீமையும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் அதை பார்த்துருவோம். முதல்ல எங்கே நன்மைங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக வேலையில்லா நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான வேலை, அற்புதமான அப்படிலாம் சொல்லலாம், வேலை கிடைக்கும். அது ஒரு சுமாரான வேலையாகவும் இருக்கும். கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போயிடுறது நல்லது. அப்படி சூப்பரான வேலை தான் வேணும்னு இருந்தீங்கன்னா வேலை இருக்காது, அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஆக கிடைக்கிற வேலைக்கு போயிருங்க, வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். வெளிநாடு முயற்சிகள் சிறப்பாக அமையும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நீடித்து அங்கே தங்கிறதுக்கான ஏதேனும் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதற்கும் இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கின வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு போவதற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவும் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்திலும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது சின்ன சின்னதாக நன்மைகள் எதிர்பாராத விதமாக கிடைக்கும். அதுவாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. லாட்ரி சீட்டு வாங்கி வச்சுட்டு இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு. சரிங்களா? திடீர்னு சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, சொத்து சேர்க்கைக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிதாக ஒரு இடம் வாங்குறது, இல்லை ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது, அந்த காசை போட்டு அந்த மாதிரியான அமைப்புகள், இல்லை ஒரு பொருளை போட்டு அந்த பொருள் மேலே கொஞ்சம் காசை போட்டு புது பொருள் வாங்குறது, அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா. அந்த பெண்கள் நிறைய பண்ணுவாங்க. இந்த பழைய நகையெல்லாம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் காசை போட்டு புது நகையாக வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் அது சிறப்பு. ஸோ ஆக சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆபரண சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு கிரக சேர்க்கைகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக பொருளாதாரத்திற்கும் இந்த காலகட்டம் சப்போர்ட் பண்ணும் தனுசுக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? நல்ல ஓரளவுக்கு வருமான ஓட்டமும் இருக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா, இந்த பழைய வீடு ஏதாவது கட்ட ஆரம்பித்து பாதியில் நின்று போய் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எடுத்து முயற்சி பண்ணி முடிச்சிருவீங்க. அதேபோல் புதிதாக வீடு கட்டுறவங்களை விட இந்த வீட்டுக்கு ஏதாவது பட்டி பார்க்கணும், டிங்கரிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த அமைப்புகள் முடிஞ்சிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அதேபோல் அன்பு நண்பர்களே, புதிதாக வண்டி வாகன சேர்க்கைகளுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பழைய வண்டி வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது, இல்லை இருந்த வண்டியை விற்றுட்டு அது மேலே கொஞ்சம் காசு போட்டு புது வண்டியாக வாங்குறது, இந்த மாதிரியான வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி இடமாற்றங்கள் ஏற்படும், பயணங்கள் ஏற்படுற காலகட்டம். ஏதாவது இடமாற்றம், ஏதாவது ஊர் பயணம், இல்லை ஏதாவது ட்ராவல்ஸ், இல்லை ஏதாவது டூர் போகிற ஐடியா இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கமிட்மெண்ட்ஸை முடிச்சுக்கலாம். அதேபோல் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை விற்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம், விற்க முடியும். அதேபோல் ஏதாவது டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ரிஜிஸ்டர் ஆக முடியல, இந்த ஒரு விஷயத்தினால பிரச்சனைகள் நிற்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரியை சந்தித்து அதை சரி செய்கிறதுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. தாராளமாக நீங்கள் முயற்சிடலாம். உங்கள் டாக்குமெண்டேஷன் இஷ்யூவெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. இங்கெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதேபோல் பள்ளி படிப்பில் இருக்கிற பசங்களுக்கு அவ்வப்போது மந்தத்தன்மை ஏற்படும். ஆனாலும் குரு பார்வையினால் படிச்சிருவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? சரிங்க, எங்கே கவனம் செலுத்தணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பு எதை தொட்டாலும் செலவு. இந்த வருஷம் செலவு செலவு செலவு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆண்டு செலவுகள் அதிகமாக வரும் என்பதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு எதற்கும் காய் நகர்த்தணும். திட்டமிடல் இல்லைன்னு சொன்னால் செலவுகள் அதிகரித்து விடும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அந்த வீண் செலவுகளால் தேவையில்லாத விரயங்களோ அல்லது சின்ன சின்னதாக கடன் பட வேண்டிய சூழ்நிலைக்கோ தள்ளப்படுவீர்கள். அப்போ வீண் விரயங்களை குறைக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தில் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுக்கும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால கண்ட்ரோலாக இருக்கும், இருந்தாலும் அடிக்கடி தொந்தரவுகள் உண்டு. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். தாயார் உடனோ அல்லது பொதுவாகவே உறவுகளுடனோ கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளை அதிகப்படுத்துகிற காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும்? பெரியவங்க, கொஞ்சம் வயசானவங்க ஏதாவது முன்ன பின்ன சொல்கிறாங்கனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு போயிடணும். அது எப்படி, இது இப்படின்னு பஞ்சரலாக பேசுனீங்கன்னா சிரமமாக போயிடும். அப்போ அதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இது ஒரு பக்கம் பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எந்த பொருள் வாங்கினாலும் 1க்கு 2 முறை அதை செக் பண்ணி வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற பொருளினுடைய தரம் குறையலாம், அல்லது வாங்குகிற சொத்தினுடைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த மாதிரி 1க்கு 2 முறை சிந்திச்சு வாங்கிறது மிக மிக நல்லது. அதேபோல் தேவையில்லாத தெரியாத இடங்கள்லாம் கொஞ்சம் வாய் பேசுகிறத, வாக்கு கொடுக்கறத குறைச்சிக்கிடுங்க. ஏன்னா அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிடுவீங்க. இதை முடிச்சு தரேன், அதை முடிச்சு தரேன்னு, அப்புறம் அதை முடிச்சு தர முடியாமல் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை கவனத்தில் வச்சுக்கிறது மிக நல்லது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும்னு சொன்னலையா, அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் உயர்நிலை மருத்துவத்திற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். விரயங்கள்னு சொல்லலையா, அந்த விரயங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுற சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் கொஞ்சம் ஒரு சிலர் இந்த அடமானம் வச்சு கடன் வாங்குறது, இல்லை நேரடியாக வட்டிக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி கடன் தொந்தரவுகளில் போய் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ என்ன பண்ணணும்? தனுசு ராசி அன்பர்கள் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு செலவுகளை நகர்த்துறது பரிகாரம். அப்படி விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாமல் நீங்கள் பாட்டு கண்ணாபின்னு செலவு பண்ணுறீங்கன்னா அது உபகாரம் இல்லை, அது உபத்திரவமாக மாறிடும். அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகளை போடாதீர்கள். இது தொழிலில் பின்னடைவையோ அல்லது போட்ட முதலீடை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுத்துவதற்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆக இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும். உயர்கல்வியிலையும் கொஞ்சம் மந்தத்தன்மை, தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும், அல்லது தந்தையாரினுடைய அமைப்புகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக 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 அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நகர்றது மிக மிக நன்மையை தரும். பார்த்துருங்க அன்பர்களே. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கலப்பு பலனான பலன்களே உண்டு. நிதானம் தேவை. ரொம்ப கவனமாக இருந்துங்க. சொன்ன இடங்களில் தசாபுக்தி நல்லா இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். இதுக்கு எப்போவுமே ஒரு 5லிருந்து 10% பலம் உண்டு. ஆனால் நம்ம இந்த வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, திருமணம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தினுடைய தசாபுக்தி, சுய ஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ
அதை நம்ம பார்த்து இறங்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுறுத்தல். தனிப்பட்ட முறையில் பொதுப்பலன் இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நண்பர்கள் கீழே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிடலாம். எந்த ஒரு முக்கிய முயற்சியும் சுயஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது. சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.